ஐயோ வரப்போது டைம் வேற ஆயிடுச்சு. கடவுளே 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 கடவுளே. டேய் கடவுள் கிட்ட வேணும்னதெல்லாம் போதுடா. சீக்கிரம் வெப்சைட் ஆன் பண்ணி ரிசல்ட் என்னன்னு பாருடா. எந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணனும்? எனக்கு வர்ற கோவத்துக்கு இத்தனை வருஷமா ஸ்கூல் படிக்கிற எந்த வெப்சைட் ஓபன் பண்றதுன்னு உனக்கு தெரியாது? ஐயோ அப்பா. ஐயய்யய்யய்யய்ய, நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பொழுதே போயிடும் போல இருக்கு. நீ எந்த போர்டு? சிபிஎஸ்சியா இல்ல ஐசிஎஸ்சியா? எந்த போர்டு சீக்கிரம் சொல்லு. எந்து வந்து யூபிஎஸ்சி. அது என்னடா யூபிஎஸ்சி போர்டு அப்படின்னு ஒரு போர்டு இருக்கா? யூபி போர்டு இல்ல சிபிஎஸ்சி போர்டு. அப்போ சிபிஎஸ்சி வெப்சைட்டை ஓபன் பண்ணேன்டா ராசா. ஏன் இப்படி ஸ்லோவா இருக்க? ஃபாஸ்டா இருக்கணும். சீக்கிரம் ஓபன் பண்ணு. பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம தெரு பையன் எவ்வளவு பர்சன்டேஜ் எடுக்கறான்னு. ஒரு ரிசல்ட் பார்க்கணும்ன்றதுக்காக இன்னைக்கு நான் வேலைக்கு கூட போகாம லீவ் போட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். பக்கத்து வீட்டுக்கார பையனோட ரிசல்ட் பார்க்கறதுல எனக்கு அவ்வளவு சந்தோஷம். ஹலோ தம்பி, உன் பையன் என்ன ரிசல்ட் வந்திருக்கு? இப்பதான் என் அருமை புள்ள லேப்டாப் திறந்து வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. என் பையன் 90% வந்திருக்காண்டா. மத்தியானமா வீட்டுக்கு நான் சீட் எடுத்துட்டு வரேன். என்னது 90%? உண்மையாவா சொல்றீங்க? பின்ன நான் என்ன பொய்யா சொல்றேன்? உண்மையை தாண்டா சொல்றேன். என் பையன் 90% தான் எடுத்திருக்கான். சீக்கிரமா உன் பையன் எத்தனை பர்சன்டேஜ் எடுத்திருக்கான்னு பார்த்து சொல்லு. நான் அப்புறமா கால் பண்றேன். சொல்றேன். டுன் என் அண்ணன் பையன் 90% எடுத்திருக்கான். என்னது 90%? நைட்டும் பகலும் பார்க்காம உட்கார்ந்து படிச்சிருப்பான். அதான் இவ்வளவு பர்சன்டேஜ் வந்திருக்கு. என்ன பண்றது? இன்னும் கொஞ்சம் லேட் ஆக்கு. நான் என்ன பண்ண? அது ஓபன் ஆகலனா? என்னங்க இது ஓபன் ஆகுற மாதிரி தெரியல. நான் வேணா போய் சாப்பாடு செய்யட்டுமா? ஏண்டி இந்த நேரத்துல எவனாச்சும் சாப்பிடுவானா? இல்ல சாப்பாடு தான் தொண்டைக்குள்ள இறங்குமா? முதல்ல சாப்பிடணும்னு தோணுமா? எனக்குன்னு வந்து வாச்சிருக்கா பாரு ஆளும் மண்டையும். நானே இவன் பாஸ் ஆவானா ஃபெயில் ஆவானு தெரியாம பதட்டத்துல உட்கார்ந்து இருக்கேன். எனக்கு சாப்பாடு சமைக்கட்டுமான்னு கேக்குறான். ஆமா பதட்டம் எல்லாம் உங்களுக்கு மட்டும்தான். எனக்கு ஒண்ணும் இல்ல. என் பையன் கண்டிப்பா பாஸ் ஆவான். பாஸ் ஆகி டாக்டர் ஆவான். டாக்டர் ஆகி எல்லாருக்கும் பிபி செக் பண்ணுவான். அட என்னங்க நீங்க? பிபி செக் பண்றதெல்லாம் டாக்டர் இல்ல, கம்பவுண்டர். இது ஒண்ணு அவ்வளோ பெரிய காமெடி இல்லையே. ஐயோ இவர் வேற. ஹலோ தம்பி, என்ன ரிசல்ட் வந்திருக்கு? இன்னும் ஓபன் ஆகலன்னா சுத்திக்கிட்டே தான் இருக்கு. என்னடா நீ உலகத்துல இருக்கிற எல்லாரும் ரிசல்ட்ட பாத்துட்டேன்னு சொல்றாங்க. உனக்கு மட்டும் இன்னும் ஓபன் ஆகல சொல்லிட்டு இருக்க? ஐயோ அண்ணே, நான் உண்மையை தானே சொல்றேன். அது இன்னும் ஓபன் ஆகலன்னா சுத்திக்கிட்டே தான் இருக்கு. என்ன உன் பையன் ஃபெயில் ஆயிட்டானா? எதுக்கு அவசரப்படுறீங்க? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறம் வெச்சி செஞ்சிருங்க. என்னோட ரிசல்ட் என்னாச்சு? கரண்ட் போயிடுச்சு. இந்த இளவெடுத்த கரண்ட் இப்பதான் போய் தொலைணுமா? லேப்டாப் எப்படி ஆஃப் ஆச்சு? அது பேட்டரியில தானே ஒர்க் ஆகுது. ஆன் பண்ணுங்க. பேட்டரி கலட்டி என் ஃப்ரெண்டுக்கு வித்துட்டேன். கரண்ட் இருந்தாதான் லேப்டாப் ஒர்க் ஆகும். அப்ப மொபைல்ல பாருங்க, மொபைல்ல ஓபன் ஆகுமே. மொபைல்ல இருக்கிற எல்லா நெட்டும் எங்க அம்மா காலையில சீரியல் பார்த்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. போன்லயும் பார்க்க முடியாது. ஆமா, இந்த வீட்ல நான் மட்டும் தான் டெய்லி போன் எடுத்து சீரியல் பாக்குறேன்ல. இல்ல எனக்கு புரியல. சீரியல் பாத்துட்டு தான் பாக்குற. ஒரு எபிசோடு ஒரு தடவை பார்த்தா போதாதா? அதுல வர டைலாக் எல்லாம் மனப்பாடம் ஆகிற அளவுக்கு உட்காந்து பார்த்தா போன்ல நெட்டு காலியாவும் என்னடியாவும்? நல்லா இருக்கே உங்க நியாயம். காலையில இருந்து நைட் வரைக்கும் இந்த வீட்டுக்கு மாடா ஒழிக்கிறேன்னு 5 நிமிஷம் உட்கார்ந்து சீரியல் பார்த்தா என்னவா? பண்ணால ஒரு வேலை பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணு, இல்ல அப்படியே போட்டு போ. நான் போட்டு போயிட்டா இந்த வீடு நாரிடும். இப்ப மட்டும் என்ன ஒழுங்காவா இருக்கு? கன்றாவியா இருக்கு. கன்றாவியா இருக்குதுன்னா நான் சமைச்சதை சாப்பிடாத. காலையில சாப்பிட்டிய வாந்தி எடு. உன் மூஞ்சி எடுத்து வந்து இங்க வை. மூஞ்சிலே வாந்தி எடுக்கிறேன். கத்தாத. ஆல்ரெடி பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க நம்மள ஒரு மாதிரி பாக்குறாங்க. நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். நீ போறேன் தாண்டி சொல்லிட்டு இருக்க. ஆனா போக மாட்டேன்ற. சொல்லாம கொள்ளாம போ. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு எரும மாட்டை கல்யாணம் பண்ணிருக்கலாம். எரும மாடு மாப்போடாது, துணி மடிச்சு வைக்காது. உன்னை எட்டி உதைக்கும். நான் எட்டி உதைக்கிட்டா செக்ஷன் 498ல ஒய்ஃப் உதைக்குன்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை உள்ள தள்ளிடுவேன். உன்னை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறதுக்கு ஜெயில் வாழ்க்கை எவ்வளவு மேலு. வா அரெஸ்ட் பண்ணு. ஐயோ எதுக்கு இப்ப தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? முதல்ல ரிசல்ட் பாக்குறதுக்கான வழியை தேடுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாளை காலையில நியூஸ் பேப்பர்ல பாத்துக்கலாம். ஓஹோ, கதை அப்படி போகுதா? நீ நினைக்கிற மாதிரி ஓ ரிசல்ட் எல்லாம் நியூஸ் பேப்பர்ல வராது. அதிகமா மார்க் எடுக்கிற பசங்களோட ரிசல்ட் தான் நியூஸ் பேப்பர்ல வரும். நியூஸ் பேப்பர்ல பாப்பாராம். நியூஸ் பேப்பர்ல அதுக்குன்னு ரிசல்ட் பார்க்க கூடாதுன்றியா? ஏன் பார்க்க முடியாது? அதான் ஏன் செல்போன் இருக்கு, இதுல பார்க்கலாம்ல.
சீக்கிரம் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு புண்ணியமா போவோம். நான் லீவ் போட்டதே ரிசல்ட்ட பார்க்கத்தானே. ரோல் நம்பர் இந்தாங்க. 54321. இந்த நம்பரை லாக் பண்ணுங்க. சீக்கிரம் என்னன்னு காட்டுங்க. கிட்லோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு. ஓபன் ஆயிடுச்சு. பொறுங்க, எதுக்கு அவசரப்படுறீங்க? சாகுற வரைக்கும் உன் கூடவே இருக்க போற அடையாளம் இது. மிஸ்டர் கிட்லு அவர்களே, எவ்வளவு பர்சன்டேஜ் வந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு எப்படி தெரியும்? பார்வை சும்மா வெறுப்பேத்திட்டே இருக்காது. சொல்றேன். உங்க பையன், உங்க பொண்டாட்டியோட பையன், உங்களோட செல்ல பையன், உங்க சின்ன பையனோட ரிசல்ட் என்ன வந்திருக்குன்னா, உங்க மூஞ்சில ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே இருங்க, ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். சரி கோவப்படாதீங்க, காட்டுறேன். உங்க பையனோட ரிசல்ட் என்னன்னா, உங்க பையனோட பர்சன்டேஜ் எவ்வளவு வந்திருக்குன்னா 12. என்ன நாசமா போறவன எத்தனை தடவை சொன்னேன், பத்தி தொழடா இப்படி வார்த்தை வாங்கிட்டியடா. நான் இப்ப எப்படி தெருவில் தலை நிமிந்து நினைப்பேன்? சொந்தக்காரங்க மூஞ்சில நான் இப்படி நான் முடிப்பேன். இப்படி நாசம் பண்ணிட்டியடா. நீ உயிரோட இருக்க செத்து போடா. சரி அடிக்காதீங்க, விடுங்க. நான் சும்மா சொன்னேங்க, சும்மா. உங்க பையன் 12% ஒன்னும் எடுக்கல. உங்க பையனோட உண்மையான பர்சன்டேஜ் என்னன்னா 70. இல்ல. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். உங்க பையன் அதிகமா மார்க் எடுத்திருந்தா நீங்க இவ்வளவு மார்க்குக்கு என்ன பண்ணுவீங்க? என்ன எப்படி பண்ணிட்ட? தெரிஞ்சவராச்சுன்னு மரியாதை கொடுத்து வீட்டுக்குள்ள சேர்த்தன என் புத்திய சிறுபாடியே அடிச்சுக்கணும். டேய் பாரி சோடா, என் போனை உடைச்சது மட்டும் இல்லாம கழுத்து பிடிச்சி என்ன வெளியே தள்ளிட்டல. இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லி ஆகணும்டா. இன்னும் ஒரு வார்த்தை நீ வாயை திறந்து ஏதாச்சும் பேசுன, உன்னை கொலை பண்ணிட்டு நானே ஜெயிலுக்கு போயிடுவேன். இருடா ஆளுகளை கூட்டு வந்து என்ன பண்றேன்னு பாடுறா. டேய் உன்னால முடிஞ்சது பண்ணிக்க போடா. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், யாராச்சும் வீட்டு பக்கம் வந்து உங்க பையனோட ரிசல்ட் என்ன ஆச்சுன்னு கேட்டு வந்தீங்க, உங்களுக்கும் இதே கதிதான். கடைசியில நான் பாஸ் ஆகலையே தெரியலையே.